இந்த டிக்கெட் விலையை கேட்டு நான் ஏதோ பெரிய அப்பா டக்கர்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஸ்பைடர்மேன் மூவி 4DX 3Dயில் பார்த்துருந்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு. ஏன்னா 4DX 3Dனா என்னன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அது 3D படம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, பார்த்துருப்போம். நம்மள நிறைய பேர் கண்ணாடி போட்டு அந்த எஃபெக்டோட பார்க்குறது. இந்த 4DX 3D அப்படின்னா நம்ம உட்காந்துருக்க சேர் வந்து ஆடும். அதாவது வந்து மூவிக்குள்ளேயே நம்ம போகிறபடி இருக்கும். இப்போ படத்தில் யாராவது குதிக்கிறாங்க, தாவறாங்க, ஓடுறாங்க அப்படின்னா இந்த சேர் வந்து ஆடும், அசையும். அதே மாதிரி படத்தில் வந்து மழை வருது, காத்தடிக்குது, குளிர் அடிக்குது அப்படின்னா அதுக்கான எஃபெக்டும் தியேட்டருக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் 4DX. எல்லாராலையும் பார்க்க முடியாது. வயசானவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸு, 100 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள குழந்தைங்க, அதாவது ஒரு 7 வயசு கீழே உள்ள குழந்தைங்களாம் வந்து அலௌட் கிடையாது. இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 19 பவுண்ட்ஸு, அதாவது 2500 ரூபாய் கிட்ட வந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியாக போனதால் 4 பேருக்கு 67 பவுண்டு, ஸோ 8400 ரூபாய். இதே கண்ணாடியோடு சேர்த்து புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா 5 பவுண்ட்ஸு. ஒரு தடவை அந்த கண்ணாடி வாங்கினா போதும், அடுத்தடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ விலை கொடுத்து அப்படி ஒரு படம் பார்க்கணுமான்னு நானுமே ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு தடவையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு.